ஸ்ரீலங்கால மூதூர் பகுதியில 15 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தன்னோட அம்மாவையும் சித்தியையும் கொடூரமா கொலை பண்ணிருக்கா. இதுக்கான ரீசன் தான் என்ன, தன்னோட அம்மாவையும் சித்தியையும் கொலை பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சப்போ, வீட்டுல எனக்கு நிம்மதியே கிடையாது, என்ன நேரம் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இத பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கா. திங்க் பண்ணி பாருங்க, 15 வயசுடைய ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த ஜெனரேஷனுடைய குழந்தைங்க இப்படிப்பட்ட கொடூரமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட்கான முக்கியமான காரணம் ஃபேமிலி ப்ராப்ளம். இப்ப இருக்கிற நாம அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு சில விஷயங்கள் தான். முன்னாடி டீச்சர் ஸ்கூல்ல தண்டிச்சா உனக்கு இன்னும் 2 அடி சேர்த்தே அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு டீச்சர்ஸ் தண்டிச்சா அந்த டீச்சர் அடிக்க ஸ்கூல் வரைக்கும் போறாங்க. முன்னாடி லவ் பண்றது வீட்டுல தெரிஞ்சா பிரிக்க முடியாதுன்னு சொல்லி புரிஞ்ச அப்புறமா சேர்த்து வச்ச அதே பேரண்ட்ஸ் தான் என்னோட பொண்ணோ பையனோ லவ் பண்றது தெரிய வந்ததுக்கு அப்புறமா உயிரே போனாலும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலை வரைக்கும் பண்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, அந்த பழைய காலம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஜெனரேஷன் தேவைகள் தப்பா இருக்குது. டோட்டலா இந்த ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜெனரேஷனுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு ஒரே ஒரு இன்டர்நெட் அக்சஸ் இருக்க மொபைல் போன் இருந்தாலே போதும் அப்படின்ற லெவலுக்கு மாறி இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, காலம் மட்டும் மாறல, காலங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், மனிதன், மனம், மானம், மதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்க சேஞ்ச் ஆகினு இருக்கு.